வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி நம்ம கேரட் சீக்கிறதுல சீவி எடுத்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் பெப்பர் தூள் போட வேண்டாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இதை எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணின மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ஹோல் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி பால்ஸை ரெடி பண்ணிடுங்க. இப்போ தண்ணி சூடு பண்ண வச்சிருந்தேன். அந்த சுடு தண்ணியில் இந்த பால்ஸ் எல்லாமே போட்டுடலாம். இப்போ பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விடுங்க. கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலே வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லா பால்ஸையுமே வெளியில் எடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால்ஸை வெளியில் எடுங்க. பால்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி, அதாவது ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கிராஸ் மாடலில் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ளாடி தூவி விடுங்க. இப்படி எல்லா பால்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் ஆகும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிட்டு சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உள்ளாடி எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.